அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கைப்புளி ரசம். இப்போ நாள் முழுவதும் தோட்டத்தில் வயக்காட்டில் வேலை செஞ்சிட்டு இருந்துட்டு ஒரு குயிக்காக ஒரு ரசம் வச்சு சாதத்துக்கு சாப்பிடணும் அப்படின்றவங்க இந்த மெத்தேடை பயன்படுத்தி இந்த கைப்புளி ரசத்தை குயிக்காக செஞ்சு சாப்பிடுவாங்க. அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், பூண்டு நல்லா இடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய், சுடு தண்ணியில் ஊற வச்ச புளி, அதுக்கப்புறம் இதமான சூட்டில் வறுத்த சீரகம், மிளகு. இந்த சீரகம் மிளகை மட்டும் லைட்டாக தட்டி ஒன்றும் பாதியாக தட்டி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா கைப்புளி ரசத்துக்கு தாளிப்புங்க. நம்ம நார்மலாக குழம்பு தாளிக்கிற மாதிரி தான். குழம்பு தாளிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுங்களோ அதை விட ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கூடுதலாக ஊற்றிக்குவோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். எண்ணெய் ஊற்றிட்டுங்க. அதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அது கூட சீரகம் சேர்க்கலாம் லைட்டாக. அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு சேர்ப்புங்க. இது நீங்கள் சேர்க்கும் போதே நல்ல பூண்டு அந்த சின்ன வெங்காயத்தோட மனம் நல்லா இருக்கும். கேஸை சிம்மில் வச்சு நல்லா அந்த ஆயிலில் வெங்காயமும் பூண்டும் மிதமான சூட்டில் நல்லா வதங்கட்டுங்க. லைட்டாக கருவேப்பிலை போடுங்க. நல்லா வதங்கட்டும். அப்புறம் வெங்காயம் பூண்டு அப்படியே ப்ரௌனிஷாக வெந்து வருதுங்க. இப்போ வரமிளகாவை நம்ம சேர்ப்போம். வரமிளகாவும் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணுங்க. அடுத்து ரசப்பொடியும் பெருங்காயமும் தூவி விடுங்க. கூட மஞ்சள்தூளும் தூவிக்கோங்க. பாருங்கள், அந்த வெங்காயம், பூண்டு, வரமிளகா எல்லாம் பாருங்கள் அப்படியே நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சிங்க. இப்போ எடுத்து தாளிப்பு கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த சுடு தண்ணியில் புளி ஊற வச்சுருந்து இல்லைங்களா, அதில் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். இப்போ தாளித்து இதை கொட்ட போகிறேன். இப்போ தாளித்து ஊற்றினீங்கன்னா தேவைக்கேற்றவாறு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இப்போ கையால் நல்லா மசியணுங்க. அந்த புளி ப்ளஸ் சின்ன வெங்காயம், இந்த